செய்தியை பார்த்து வருகிறோம். அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபுவிடம் துப்பாக்கி எப்படி வந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விரிவாக பதிவு செய்யலாம். அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று மீண்டும் பதிவிட்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன என்று சொல்லியிருக்கிறார். அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசு காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்று கண்ணீருடன் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார். திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறான், பல திமுகவினர் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறான், இதனை தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது. திமுக இளைஞரணி ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாத துப்பாக்கி இருக்கிறது, போதை இளைஞரிடம் கத்தி, பள்ளி மாணவர் புத்தகத்தில் பையில் அறிவால், இதையெல்லாம் தாண்டி சர்வசாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்தில் வந்துவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத்தானே ஸ்டாலின் மாடல் தானே அலங்கோல ஆட்சி என்கிறேன், இந்த உண்மையை சொன்னால் முதலமைச்சருக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேட்டிருக்கிறார். இந்த அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் எங்களுக்கு தண்டனை, ஆனால் குற்றவாளிகள் ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகின்றது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு இது வெட்கமாக இல்லையா என்று ஒரு கடுமையான சொல்லாடலை கையாண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தெய்வ செயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக. தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலைகள் ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். யார் அந்த சார்? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது கேள்வி ஓயாது என்பதும் தற்போது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் முதலமைச்சர்? சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் இருப்பதற்கு ஒரு நல்ல முதல்வராக இருந்தால் வெட்க தலைகுனிய வேண்டும். ஆனால் இதையெல்லாம் செய்ய போவதில்லை. நான் எப்போதும் சொல்வது போல இந்த ஆட்சி முடியும் வரை மக்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக திமுகவினரிடமிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று குற்றம் சாட்டி அந்த துப்பாக்கி எப்படி வந்தது, அது ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி தமிழகத்தில் புழக்கம் வந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அரக்கோணம் மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை தங்கள் தொடர்ச்சியாக இந்த யார் அந்த சார் என்ற கேள்வியை முன்வைத்து அதிமுக தொடர்ந்து போராடும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.